ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் லாவா கேக் தான். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல கிச்சன் ஸ்கேலில் நம்ம தேவையான அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி கிளாஸி லுக்கில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு தான் எடுக்க போகிறோம். ஸோ இதுவுமே வெயிட் ஸ்கேலில் தான் எடுத்திருக்கேன். மைதா 65 கிராம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 25 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனும், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூடவே சால்ட்டு 1 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சுகர் பவுடர் நம்ம சுகர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். ஸோ அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி நம்ம அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே 150 ml அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து. ஸோ அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது ஒரே சைடாக கலந்து விடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கிண்டாமல் ஒரே பக்கமாக நம்ம கிண்டி விடணும். ஸோ இப்போ பாப்பா தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்காமல் அவங்க கிண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனா குட்டி தான் கிண்டுனாங்க. சரி, ஓகே. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அவங்களும் சேர்ந்து தான் என் கூட பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சாக்லேட் லாவா கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கப்பில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னா ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், சின்ன சின்ன பவுல்ஸ் இருக்கும் பாருங்களேன், அதில் கூட நீங்கள் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ நம்மக்கிட்ட கப்பு இல்லை, அது போக மைக்ரோவேவ் அவன் இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே, அதாவது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான லாவா கேக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கப்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அண்ணனா குட்டி நான் தான் டேப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நம்ம சென்டரில் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகி சூப்பராக, அதுதான் லாவா, அதாவது உள்ளே க்ரீமியாக நம்மளுக்கு சாக்லேட் மெல்ட் ஆகி கிடைக்கும். அதுதான் இந்த கேக்கோட ஸ்பெஷலே. ஸோ அதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த சாக்லேட் இல்லை அப்படின்னா டைரி மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அவனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் லாவா கேக்குக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி 250 டிகிரி செல்சியஸில் ராடு டாப் அண்ட் பாட்டமில் வச்சு 12 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக 12 மினிட்ஸ்லேயே ரொம்ப அழகாக ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். உடனே சுட சுட நம்ம எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஆறிக்கிறட்டும். என்னோட பசங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப மெல்ட்டிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இன்னும் எங்களுக்கு கேக் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டீங்க அப்படின்னா அது கேக் மாதிரி நம்மளுக்கு பேக் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 மினிட்ஸாக கூட்டியோ குறைச்சோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான
சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ரெகுலராக கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸாக இருக்கட்டும், லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.